அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மீண்டும் வாகன இறக்குமதி கட்டுப்படுத்தப்படுகின்றதா? மத்திய வங்கி ஆளுநரின் அறிவிப்பு. திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சுரேஷ் அலே. கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை உடனுக்குடன் அளிப்பதற்கான சட்டமூலம். நீரினை பயன்படுத்தும் மக்களுக்கு விசேட எச்சரிக்கை. மாமியாரை கொடூரமாக தாக்கிய மருமகன் பிரதேச சபை உறுப்பினர் கைது. QR குறியீட்டில் மோசடி, எரிபொருள் பெற்ற சந்தேக நபர் கைது. எரிபொருள் சிக்கலால் மணல் லொரிகளின் கட்டணங்கள் உயர்வு. கொழும்பை உலுக்கிய தம்பதியினரின் கொலை வழக்கு. மேலதிக வகுப்படுத்த 2 ஆசிரியர்களுக்கு கடும் எச்சரிக்கை. அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்த கடை உரிமையாளர்களுக்கு அபராதம். தொடர்வன விரிவான செய்திகள். அந்நிய செலாவணியை பாதுகாப்பதற்காக வாகன இறக்குமதியை குறைக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ அரசாங்கத்திற்கு உடனடி திட்டங்கள் எதுவும் இல்லை என இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் வெளிநாட்டு நிலைமை சீராக உள்ளது. அந்நிய செலாவணி கையிருப்பு 7 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளது. வெளிநாட்டு பண பரிமாற்றத்தில் சரிவுக்கான உடனடி அறிகுறிகள் எதுவும் இல்லை. தற்போது மத்திய கிழக்கில் பெரிய அளவிலான தொழிலாளர் பணி நீக்கம் எதையும் நாங்கள் காணவில்லை. சமீபத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதை ஒப்புக்கொண்டாலும் இது தற்போதைய நிலையில் ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயமல்ல. அதிகாரிகளால் இது உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சூழலில் தற்போது நாட்டிற்குள் கொண்டுவரப்படும் வாகனங்கள் அல்லது பிற அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்த உடனடி தேவை இருப்பதாக நாங்கள் கருதவில்லை என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் நேற்று இரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசேட சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மேலதிக வைத்திய பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வைத்தியசாலை தகவல்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் இருப்புகளை விரைவாக அளிக்கும் பணிகளுக்கு நிலவும் சட்ட சிக்கல்களை நீக்குவதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டம் குறித்து சமூக நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை எவ்வளவு விரைவாக அளிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அளிப்பதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். இதற்காக முறையான பொறிமுறையொன்றை உடனடியாக தயாரிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த செயல்முறையை துரிதப்படுத்துவதற்கான சட்ட திருத்த வரைவு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஏற்பாடுகளின்படியும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அளிப்பதற்கு எடுக்கும் காலத்தை மேலும் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இந்த செயல்முறையின் போது நீதிமன்றம், போலீஸ் மற்றும் அரச பகுப்பாய்வு திணைக்களம் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது வழக்குகளை முன்னெடுக்கும் போது சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்த பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் ஜாயவீர விளக்கம் அளித்தார். கடத்தல்காரர்கள் தப்பி செல்வதற்கும் வழக்கு தடைய பொருட்கள் மீண்டும் சமூகத்திற்குள் செல்வதற்குமான அனைத்து வழிகளையும் அடைக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தங்களை கொண்டுவர வேண்டியதன் அவசியமும் இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. தற்போதைய வறண்ட வானிலையை முன்னிட்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபையின் தலைவர் சந்தன பண்டார ஊடகங்களிடம் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், எதிர்காலத்தில் வறண்ட வானிலை தொடர்ந்து மோசமடைந்தால் தண்ணீர் விநியோகத்தில் சில சிரமங்கள் ஏற்படக்கூடும் என்று கூறியுள்ளார். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் நீருக்கு நெருக்கடி நிலை பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக மலையகத்தில் நீருக்காக இயற்கை ஆதாரங்களை நம்பி வாழும் மக்கள் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
தனது மனைவி மற்றும் அவரது தாயார் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் கீழ் ஹெலன் பிந்துனுவெவ பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் மொரஹட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு முற்றியதன் காரணமாகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேற்படி பிரதேச சபை உறுப்பினர் தனது மனைவியையும் இடையில் தடுக்க வந்த மாமியாரையும் கடுமையாக தாக்கியுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக முதலில் ஹெலன் பிந்துனுவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களது நிலைமையை கருத்தில் கொண்டு மேலதிக சிகிச்சைக்காக தற்போது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மொரஹட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் சந்தேக நபரான பிரதேச சபை உறுப்பினரை நீதிமன்றில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிட்டம்புவவில் ஒரு பெண்ணின் காரில் உள்ள எரிபொருள் QR குறியீட்டை மீறி காரின் தரவுகளுக்கு அமைய ஒரு புதிய QR குறியீட்டை உருவாக்கி எரிபொருள் பெற்ற நபரை குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்துள்ளது. 1919 எண் வழியாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு குற்றப்புலனாய்வுத்துறையிடம் புகார் அளித்திருந்தது. அதன்படி குற்றப்புலனாய்வுத்துறையின் கீழ் உள்ள கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் இணைய கண்காணிப்பு புலனாய்வு பிரிவு சந்தேக நபர் குறித்த விசாரணைகளை நடத்தியுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிலியந்தல பகுதியை சேர்ந்தவர் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சட்டவிரோத QR குறியீட்டிற்கு எரிபொருள் வழங்கியவர்கள் மீதும் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. இதற்கிடையில் இந்த வழியில் QR குறியீடுகளை மீறி செயற்படுபவர்கள் மீது சிறப்பு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் எரிபொருளின் சிக்கலை தொடர்ந்து பொலனறுவை மணம்பிட்டிய பகுதியிலிருந்து ஏனைய பகுதிகளுக்கு மணலை கொண்டு செல்வதற்கான செலவு அதிகரித்துள்ளது. இதன்படி 3 கன அடி மணலை கொண்டு செல்வதற்கான செலவு 15,000 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக மணம்பிட்டிய மணல் அள்ளும் நொடை சங்கத்தின் தலைவர் அஜித் கமகே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மணம்பிட்டியத்திலிருந்து கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட 3 கன அடி மணல் 1,40,000 ரூபாவிற்கு விற்பப்பட்டதாகவும் எரிபொருள் விலை உயர்வால் ஓட்டுநர்கள் விலையை 1,55,000 ரூபாவாக உயர்த்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மணம்பிட்டிய மணலுக்கு பெரும் தேவை இருப்பதால் கொழும்பு, பாணந்துறை, கிரிபத்கொட, கடவத்த, குளியாப்பிட்டிய, அனுராதபுரம், காலி மற்றும் பிற பகுதிகளுக்கும் மணலை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவை அதிகரிக்க வேண்டியிருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காலத்தில் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் மர்மமான முறையில் காணாமல் போனதாக கருதப்பட்ட தம்பதியினர் 6 வருடங்களுக்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் சடலங்கள் தற்போது தோண்டி எடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2020ஆம் ஆண்டு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெள்ளப்பட்டிய கம்பிகொடுவ வத்த பகுதியில் வசித்து வந்த 62 வயதுடைய தம்பதியினர் திடீரென காணாமல் போயிருந்தனர். இது தொடர்பாக உறவினர்கள் ஆரம்பத்தில் கிராண்ட் பாஸ் போலீசில் முறைப்பாடு செய்திருந்த போதிலும் நீண்ட காலமாக எதுவித தடயங்களும் கிடைக்காத நிலையில் விசாரணை முடங்கியிருந்தது. அதிருப்தி அடைந்த உறவினர்கள் இதுகுறித்து ஜனாதிபதி செயலகத்திலும் முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தனர். இந்த நிலையில் காணாமல் போன பெண்ணின் சகோதரி தனது சகோதரிக்கு சொந்தமான தங்கத்தோடு போன்ற ஒரு தோட்டை அண்டை வீட்டு பெண் அணிந்திருப்பதை தற்செயலாக கண்டுள்ளார். இது குறித்து எழுந்த பலத்த சந்தேகத்தை அடுத்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. பல மணி நேர விசாரணைகளின் பின்னர் அண்டை வீட்டை சேர்ந்த 46 வயதுடைய நபர் மற்றும் அவரது 48 வயதுடைய மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர் ஒரு கடும் போதைப்பொருள் பாவனையாளர் என்றும் அக்கம் பக்கத்தினருடன் அடிக்கடி தகராறில் ஈடுபடுபவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வழங்கிய அதிர்ச்சியூட்டும் வாக்குமூலத்தின்படி இருதரப்பினருக்கும் இடையில் நிலவி வந்த தொடர்ச்சியான வாக்குவாதங்கள் மற்றும் தகராறுகள் காரணமாக இந்த இரட்டை கொலை இடம்பெற்றுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு தம்பதியினரை தங்களது வீட்டிற்கு பின்புறமாக அழைத்து சென்று கூர்மையான ஆயுதங்களால் கழுத்தை வெட்டியும் தலையை துண்டித்தும் கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளனர். பின்னர் சடலங்களை எவரும் கண்டுபிடிக்க முடியாதபடி வீட்டின் பின்புறம் உள்ள ஒரு பள்ளத்தில் புதைத்து மறைத்தமையால் கடந்த 6 ஆண்டுகளாக இந்த மர்மம் நீடித்து வந்துள்ளது. அழுத்கடை நீதவான் நீதிமன்ற இலக்கம் 4 நீதவானின் உத்தரவிற்கு அமைய இன்று சம்பவ இடத்திற்கு சந்தேக நபர்கள் அழைத்து வரப்பட்டு விசாரணை மற்றும் ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன.
சிறப்பு தடயவியல் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் தடயவியல் மருத்துவ அதிகாரியின் முன்னிலையில் தற்போது அந்த இடத்தில் சடலங்களை தோண்டி எடுக்கும் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. 6 வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த இந்த கொடூர கொலை சம்பவம் கொழும்பு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை கருத்தில் கொண்டு வாரத்தில் ஒவ்வொரு புதன்கிழமைகளில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கி மேலதிக வகுப்புகளை நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று ஹட்டனின் ஹிஜாபுர பகுதியில் குறைந்தபட்ச வசதிகள் கொண்ட ஓரிடத்தில் ஹட்டனில் இயங்கும் தமிழ் பாடசாலை ஒன்றின் 2 ஆசிரியர்கள் வகுப்புகளை நடத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் ஹட்டன் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அந்த தகவலின் பேரில் தலைமையக போலீஸ் ஆய்வாளர் அந்த இடத்திற்கு சென்று 2 ஆசிரியர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வகுப்பில் பங்கேற்ற பாடசாலை மாணவர்களை வீட்டிற்கு அனுப்ப தலைமையக போலீஸ் ஆய்வாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். இதேவேளை எரிபொருள் நெருக்கடி காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மேலும் தனியார் வகுப்பு நடத்துவதற்கு தடை விதித்துள்ளனர். இந்த தீர்மானம் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தனியார் பாடசாலைகளுக்கும் பொருந்தும் எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு உள்நாட்டு கீரி சம்பா அரிசியை விற்பனை செய்த கடை உரிமையாளர் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகர மேலதிக நீதவான் பண்டார இலங்கசிங்க முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. உள்நாட்டு கீரி சம்பா அரிசி 1 கிலோவின் கட்டுப்பாட்டு விலை 260 ரூபாவாக இருக்கும் நிலையில் குறித்த வர்த்தகர் அதனை 360 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்வைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் சட்டத்தை மீறியமைக்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.